ஒரு அழகான பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்துக்கு மத்தியில ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல இருக்க தண்ணியை எடுத்து தான் அந்த பூச்செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க. அப்படி அந்த கிணத்துல ஒரு கயிறை கட்டி அந்த கயிறுல 2 சின்ன வாளிகளை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இந்த 2 வாளிகளும் ஒரு நாள் மீட் பண்ணிக்கிச்சுங்க. ஒரு வாளி இன்னொரு வாளியை பார்த்து, நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு கீழே இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு மேலே கொடுத்து பூச்செடிகளுக்கு தண்ணி ஊற்றினாலும் மேலே இருந்து வரும்போது எம்டியாக தான் வரேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. அதுக்கு இன்னொரு வாளி சொல்லுச்சு, மை டியர் ஃப்ரெண்ட், ஃபீல் பண்ணாத, என்ன பாரு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. அதுக்கு அந்த சோகமாக இருந்த வாளி கேட்குது, நீ மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க? நம்ம 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறோம். நான் கீழே இருந்து போகும்போது குழுக்குழுன்னு தான் மேலே தண்ணி எடுத்துகிட்டு போவேன். அதனால மேலே நிறைய செடிகளுக்கு தண்ணி ஊற்றி அது மூலயமா அதில் பூ கிடைக்குது. அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீ மேலே இருந்து எம்டியாக வரன்றதை நினச்சி ஃபீல் பண்ணாத. கீழே இருந்து நம்ம தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறோம், அதனால ஒரு செடி வளர்ந்து பூ கொடுக்குது அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்டுட்டு இருந்த பக்கத்துல இருந்த ஒரு பட்டர்ஃப்ளை, இந்த பாசிட்டிவ் வாலி மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு இன்னொரு வாலிகிட்ட சொல்லுச்சு. அந்த வாலியும் டெய்லியும் தண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். அன்னையிலேருந்து அது ஒரு புது பர்சனாக மாறி ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனாக மாறிடுச்சு. ஸோ நம்மளும் வாழ்க்கையில் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும்.